ஹாய்ங்க. இது என்னான்னு பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி மாலை போட்ட வீடியோ பார்த்துருந்தேன். இது நாங்கள் 5ஆம் நாள் அன்னதானம் போடுவோம். அந்த வீடியோ தாங்க இது. பெரியம்மா புளி சாதம் கிண்டிகிட்ருக்காங்க. அவங்கவுங்களும் ஒரு ஒரு பொருள் நாங்கள் எப்பயும் கும்பலாக செய்கிறது இல்லைங்க. அவங்கவுங்களும் அவங்கவுங்களால என்ன முடியுமோ அதை ஒன்று ஒன்றா செஞ்சு எடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாரி நாங்கள் அதுக்கேற்ற மாரியான்னு இல்லை, எல்லோரும் ஆளுக்கு ஒரு டிஷ்ஷு. ஒருத்தவங்க கூழு, ஒருத்தவங்க கொண்டக்கடலை, ஒருத்தவங்க சுண்டல், நான் மாவாளுக்கு மாவு அப்படின்னு எல்லோரும் ஒன்று ஒன்று செஞ்சு, அக்கா பானகம், எல்லோரும் ஒன்று ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததால், எல்லோரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததை ஒரு இலை போட்டு நாங்கள் படைச்சி ஆளுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு வந்துடுவோங்க. இந்த கும்பலாக காசு வசூல் பண்ணி அதெல்லாம் ஓம் சக்தி கோயிலோட சரிங்க. இந்த கோயிலுக்கெலாம் எங்களால் என்ன முடியுதோ அதை யாரையும் அதிகமாக கேட்டு கஷ்டப்படுத்துறது தாங்க. அவங்களால என்ன முடியுமோ அதை எடுத்துகிட்டு கொடுத்து நாங்கள் அதைமாரி செஞ்சு போவோம். இது தாத்தா இதெல்லாம் சூளத்தை தாத்தாவால் அங்கேயும் இங்கேயும் நான் அந்த அம்மாளுக்கும் ஊற்றிட்டு சூளத்துக்கும் ஊற்றிட்டு வர முடியாதுங்கிறதால அக்காங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சூளத்துக்கு அபிஷேகம் பண்ணிகிட்ருக்காங்க. தாத்தா அங்கே பண்ணிகிட்ருக்காரு. சித்தி ஹாய் சொல்கிறாங்க. பாருங்கள் எல்லோரும் அபிஷேகத்தை எப்படி தாத்தா பண்ணுறாங்கன்னு. எங்கள் ஊர் கோயிலில் நாங்கள் எப்பயுமே இப்படி தாங்க பண்ணுவோம். தாத்தா தான் எங்களுக்கு மாலை போட்டாலும் அவர் தான், கோயில் படைக்கிறதா இருந்தாலும் நாங்கள் அவரை தான் கூப்பிடுவோம் எப்பயுமே. அவர் ஒண்டி தான் வருவார். எல்லோரும் ஹெல்ப் பண்ணிவிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அன்னைக்கு. ஒருத்தவங்க கரைச்சி கொடுக்கறது, ஒருத்தவங்க எடுத்துகிட்டு கொடுக்கறது, அப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். தாத்தாவால் தூக்கி ஊற்றணும். அப்புறம் இப்போ சாமிக்கு அபிஷேகம்லாம் முடிஞ்சிச்சு. அன்னி கோலம் போட்டிருக்காங்க, ஒருத்தவங்க புடவை கட்டுறாங்க. இந்த சித்திங்க பார்த்திங்கன்னா பொட்டு வச்சிட்ருக்கோம். ஆளுக்கு ஒவ்வொரு வேலை எடுத்து செஞ்சுட்டு, ஆனால் படைக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சிங்க. மணி 6 மணிக்கு சொல்லியிருந்தோம், ஆனால் 6:30 ஆகிடுச்சி முடிக்கிறதுக்கு. எலுமிச்சை மாலை கோத்து அதுக்கப்புறம் மாலை போடுறாங்க. எல்லாராலும் ஒன்று ஒன்று. அக்கா பூ கட்டி போடுறாங்க மேலே. அப்புறம் எல்லாம் செஞ்சு வச்சதை எடுத்து வச்சுட்டோங்க. கூழ் பார்த்திங்கன்னா எல்லோரும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த கூழை ஒரே பாத்திரத்தில் கரைச்சி ஊற்றிட்டோம் நாங்கள். ஏன்னா அதுக்கும் தனித்தனியாக பாத்திரம் போட்டால் இதாகிடும்ல. நிறைய பேர் வந்ததால் ஒரே கோவிலில் ஊற்றி கரைச்சி எல்லார்கிட்டையும் நாங்கள் கொடுத்துட்டோம். இந்த பெருமா என்னையும் யூடியூப்பில் போடு அப்படின்னாங்க. ஹாய் சொல்கிறாங்க எல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி தீபாரதம் தானேங்க. எல்லோரும் விளக்கு போட்டோம். விளக்கு போட்டுட்டு எல்லோரும் செஞ்சு வச்சதை ஒரு பெரிய வாழை இலை எடுத்து அதில் வச்சுட்டு, அதில் எல்லா சாப்பாடு, வளையல் என்னென்ன வாங்கிட்டு வந்தோமோ எல்லாத்தையும் வச்சு சூடத்தை குமிச்சு அவ்வளோதாங்க. தீபாராதனை. எல்லோரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. எல்லாரையும் கடவுள் நல்லபடியாக வைக்கணும். எல்லாரும் வேண்டுதலையும் சாமி நிறைவேற்றட்டும். நாங்கள் சாமி கும்பிடும்போதுக்குள்ளே பாருங்கள் ரொம்ப இருட்டிடுச்சு. இப்படி தாங்க எங்கள் ஊரில் நாங்கள் சாமி கும்பிட்டோம். உங்கள் ஊரில் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க. அடுத்த வீடியோ நம்ம கோயிலுக்கு போகிற வீடியோ நாங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுறோம். அம்பாவை பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்காங்கன்னு. ஆமாம், இதெல்லாம் லாஸ்ட்டாக. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.